நம்ம விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா இப்ப எப்படி இந்த கூட்டணி அமையும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க, அதுக்குள்ள ஒரு அரசியல் செய்தி இருக்கு. இது எப்படி ஷேப் ஆகும்னு நினைக்கிறீங்க திமுக கூட்டணி? இல்லை, இப்போது திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு ஆன்டி பிஜேபி ரோலில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ எந்த கட்சிகள் அது உள்ளே போனாலுமே ஒரு ஆன்டி பிஜேபி ரோல் கண்டிப்பாக எடுத்தாகும். அந்த ஆன்டி பிஜேபி ரோல் எடுக்கிற கட்சிகள் எல்லாருக்குமே அங்கே ஒரு இடம் இருக்குன்றதை உறுதியாக சொல்லலாம். ஸோ இப்போ சந்திக்கிற தேமுதிகவோ இல்லை பன்னீரோ ஒரு கட்டத்தில் ஏதோ கூட்டணின்ற அளவுக்கு போனாங்கன்னா அவங்க ஒரு ஆன்டி பிஜேபி ரோலை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். முதல்ல அதை இந்த 8 மாத காலத்துக்குள்ளே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு ராமதாஸோ நீங்க ரொம்ப நுணுக்கமா சொல்றீங்க பிரியன். அதுக்கான விதைய சொன்னார் பாத்தீங்களா? என்ன உங்களுக்கு வருத்தம்னு இந்த கல்வி நிதி கொடுக்காது ஒரு வருத்தம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ், நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆன்டி பிஜேபி ரோலை இவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு அங்கே திமுக கூட்டணியில் இடம் இருக்கும். ஸோ ஆன்டி பிஜேபி ரோலை இவங்க தெளிவாக காட்டி இபிஎஸ்லாம் இல்லை இல்லை இபிஎஸோட விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் சார். தான் ஒரு பலமான கூட்டணியில் இணையும் போது இபிஎஸ்ஸை ஆட்டோமேட்டிக்காக முறியடிக்க முடியும், அரசியல் ரீதியாக அதிமுகவை தோற்கடிக்க முடியும், இபிஎஸ்ஸை வலுவிழக்க செய்ய முடியும்ன்றது அவருடைய பாயிண்ட். ஏன்னா இவர் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்ந்து அதிமுகவை தோற்கடிக்கணும், அதிமுகவை தோற்கடிக்கக்கூடாது, அது தோக்கக்கூடாது, ரெட்டையில் தோக்கக்கூடாது, இந்த சென்டிமெண்டெல்லாம் ஓபிஎஸ் இப்போ விட்டுட்டார். ஏன்னா அது ஜெயிச்சா இபிஎஸ் வலு பெறுவார், இவருக்கு தான் அது ஆபத்து. ஸோ அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, இபிஎஸ் இடத்த காலி பண்ணணும், அதுக்கான வேலையை அவர் பண்ணுவார். அதனால இப்ப தற்சமயத்துக்கு பாஜக விட்டு வெளில வந்தவர் பாஜக ஆன்டி பிஜேபி ரோல் எடுத்தாதான் அதிமுக பிஜேபி ரெண்டுத்தையும் சேர்த்து அடிக்க முடியும். ஏன்னா பிஜேபி பின்னாடி தான் அதிமுக ஊஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து அவங்க ஆன்டி பிஜேபி அந்த ஆட்கள் எல்லாம் ஒன்று சேரணும். அதுக்கான இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அந்த கூட்டணியில் இவங்களுக்கு இடம் கிடைக்குமே தவிர அதுவரை இந்த 8 மாச காலத்துக்குள்ள அது எதுவும் காமிக்காது இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ஆனால் தற்சமயத்துக்கு என்ன ஒரு 6-7 மாசத்துக்கு என்ன நிலைமை வரும்னா இந்த ஒரு வலுவான கூட்டணி எதிர்க்க கட்டமைக்கிற ஒரு வாய்ப்பை ஸ்டாலின் தடுத்து நிறுத்திட்டே இருக்காருன்ற ஒரு இமேஜ் போயிட்டே இருக்கும். அப்போ மக்கள் பார்வையில திமுக கூட்டணி ஒரு பக்கம் பலமா இருக்கு, எதிர்க்க ஒரு கூட்டணி அமைக்க முடியலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ அந்த மக்களுடைய பெர்செப்ஷன்ல திமுகவுக்கான ஆதரவு பெருகும்னு ஸ்டாலின் நினைக்கிறாருன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். ஆக்சுவலி பெருமாள் அடுத்த கட்டத்துல நம்ம இதெல்லாம் தாண்டி தினந்தோறும் சர்வே எடுக்கப்படுது, ரொம்ப மைக்ரோ லெவல்ல டேட்டா எல்லா பெருங்கட்சிக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்க தொடக்கத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கூட்டணி மறுகட்டுமானம் செய்யப்படும்னா யார் உள்ள யார் வெளியே? ஏன்னா இப்ப அடுத்த கட்டத்துக்கு நடந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2021 திமுக வெற்றியை பகுத்து பார்க்கிறேன். அதை பகுத்து பார்க்கிற பொழுது வட மாவட்டங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க, பொதுவாக வெற்றி பெற்றார்கள்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைச்சது. ஏனைய மாவட்டங்கள்ல இருக்கிற கடலூர் ஆரம்பிச்சு தருமபுரி வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த வெற்றி ரொம்ப நேரோவா தான் இருக்கு. குறிப்பா நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது சேலத்துல 11ல் 10 இழந்துட்டாங்க, தருமபுரியில 5க்கு 5 போயிருச்சு. அப்போ இப்ப தெலுங்கு மைனாரிட்டி வாக்குகள் அதாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வாக்குகள், அது ரொம்ப முக்கியமான வாக்குகள். அப்ப அந்த வாக்குகள் தேமுதிக வந்தது அப்படின்னா கன்சாலிடேட் ஆகும். அந்த கன்சாலிடேஷனுக்கு அவர் போவாரு. அப்ப அந்த அதாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வாக்குகளோட கன்சாலிடேஷனை நோக்கி அவர் நகர்வதற்கு தான் அது ஐயா ஐயநாதன் ஐயா சொன்னது போல அது மறுபடி கடலூர்ல இருந்து ஆரம்பிச்சு தருமபுரி வரைக்கும் தேமுதிகவுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் நிச்சயமா இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கு. அது எப்ப நடக்கும்னு கூட ஒரு ஊகமா சொல்லலாம். இந்த 100 அடி சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சாலைன்னு ஒரு நாள் தமிழக அரசு நீங்க கார்பரேஷனை ஃபாலோ பண்றவங்க சொல்லி அப்படி ஒரு ஜியோ ரெடி ஆச்சுன்னு வைங்க, எல்லாம் களம் தயாராகுதுன்னு. இல்ல இல்ல ஐயா, ஓபிஎஸ் தான் இந்த தேர்தல்ல 2 பேர் தாங்க ட்ரம்ப் கார்டு. ஒன்னு ஐயா ராமதாஸ், ஒன்னு ஐயா ஓபிஎஸ். இவங்க 2 பேர் எங்க போறாங்கன்றதுதாங்க இந்த தேர்தலோட முடிவை பாதிக்கக்கூடிய வித்தின் கோட்ஸ் பாதிக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். நீங்க ஐயா விஜய நீங்க தள்ளவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்பு அதுல இருந்து அவர் நிச்சயமாக தாவேக கூட்டணி வலுப்பெறுவதற்கான வேலையும் திமுக பண்ணும் நிச்சயமா. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி இல்லையா. நான் இதுக்கு லீடு மட்டும் சொல்லிடுறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூல ஐயா இபிஎஸ் அவர்களே ஒன்னு சொல்றாங்க, என்னன்னா உங்களுக்கு எது அரசியல் இப்ப சவாலா இருக்குங்கும் போது திமுகவுடைய பணபலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் முன்னால் கூட்டணிகளை கட்டுவது எங்களுக்கு எதிரா இருக்கு. இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது இந்த அஇஅதிமுக வெர்சஸ் திமுக தேர்தல்கள் 77 இருந்து வந்திருக்குல்ல, அல்லது இப்படி சொல்றேன், திமுக வெர்சஸ் அஇஅதிமுக 77 இருந்து வந்த தேர்தல்ல நிறைய தேர்தல்கள்ல அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த தடவை ஐயா ஸ்டாலின் திமுக எதிர் அஇஅதிமுக போக மாட்டாங்க, திமுக எதிர்
பாஜக அப்படிதான் போவாங்க. அதற்கான வேலைகளைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிளேல வந்து விஜய் என்ன முடிவு எடுக்க போறார் அது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப பெருசா பேசப்படுறது ஓபிஎஸ் அவர்கள், ராமதாஸ் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது ஒண்ணு. தேமுதிக கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமுமே இதா இருக்கிறாங்க, ஒரு இணக்கத்தை காமிக்கிறாங்கன்னா இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஸ்ட்ராட்டஜி திமுகவோட ஸ்ட்ராட்டஜி பலன் தருமா? திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி இதுவரைக்கும் பலன் தந்திருக்குது. இப்ப பலன் தராது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் தராது அப்படின்னு சொன்னா, நீங்க 2019 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலையும் பாஜக எதிர்ப்பு நீங்க சொல்லிட்டீங்களே, ஆன்டி பிஜேபி. ஆனால் அப்பொழுதெல்லாம் நீங்க எதிர்க்கட்சியா இருந்தீங்க. ஆனா 2021க்கு பிறகு 26 வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சாயம் வெளுத்து விட்டது. எப்பா இவங்க பாஜக எதிர்ப்பு தப்பா சொல்றாங்க. அவர்கள் மத்திய அரசு பணம் தரவில்லை என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை மட்டுமே சொல்லி 9.5 லட்சம் கோடி கடன் வாங்க தெரியுது, அரசு ஊழியர்களுக்கு நல்லது செய்ய தெரியல, மக்களுக்கு விலைவாசியை ஏற்றி விட தெரியுது. இதையெல்லாம் என்ன நினைப்பில் இருக்க போறாங்கன்றது நான் ரொம்ப நாள் யோசிக்க இருந்ததுக்கு நம்முடைய பெருமாள்மணி சார் இன்னைக்கு விடை சொல்லிட்டார். நான் சில நேரத்தில் யோசிப்பது உண்டு, ஆனால் விடை தெரியாமல் அப்படியே போயிருவேன். சொன்னார் பாத்தீங்களா, திராவிட ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறார். மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இன்னைக்கு. என்ன திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற நிலைப்பாட்டை திமுக ஆயுதமாக எடுக்காது. இந்த தேர்தலில் திமுகவும் பாஜகவும் தான் என்று சொல்றாரு பாத்தீங்களா. பிறகு எதுக்கு மத்த கட்சி எல்லாம் கூட்டணி நிக்கிறீங்க? பாஜக கூட சேர்ந்து போயிருக்கீங்க. ஆகையினால இங்க 2021 3% தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க மோடி எதிர்ப்பு. ஆனால் இன்றைக்கு அது இல்ல. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இன்னொன்னு இங்க நாளை பண்ணி நீங்க சொல்றது பாஜக ப்ளே பண்ணணும்ன்றீங்களா? பாஜக இவங்க சொல்லிட்டே இருக்காங்கல்ல, மோடி எதிர்ப்பு அது சொல்றாங்கல்ல, அதற்கு அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் திட்டத்தை கொடுக்கணும். விஜய் நாம் தமிழர் சீமான் தனி. சரி, அது நம்ம பேசிட்டோம். இவர் 21 ஏன் நிறுத்துறாரு? 24லயும் பாஜக இருப்பதுனால திமுக ஸ்வீப் பண்ணாங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயனாதன் இப்போ தேசிய தேர்தல் இந்தியா கூட்டணிக்கும் நம்ம இந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் அங்க மோதல். இன்னொரு 50 வருஷம் கூட ஆளுவாங்க கூட பிரியன் சார் நீங்க சொல்ல முடியும் சார், என்னால அப்படி சொல்ல முடியாது. ப்ரோ பிஜேபின்ற இடத்தை நோக்கி நகர்றாங்க. இபிஎஸ் அவர்கள் பேச்சை கேட்கிறப்ப எப்படி மதவாத கட்சின்லாம் சொல்றீங்க அப்படின்னு அப்படி சொல்லி ஒரு அணியை அமைக்க முடியாதா? பிஜேபி சென்ட்ரிக்கா ஒரு அலைன்ஸை கொண்டு வர முடியாது. ஆன்டி பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலினுடைய அரசியல் உளவியல். அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. அவங்க இவ்வளவு காலமும் முயற்சி பண்ணது, செல்வி ஜெயலலிதா வச்சு முயற்சி பண்ணது என்ன அப்படின்னம்னா, ஹிந்து அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இங்க இருக்கிறவங்கள. அது திமுக கூட கொஞ்சம் பயந்துச்சு. ஸ்டாலின் கூட சொன்னார், எங்களுடைய கட்சியில் இருக்கிற 90% பேர் ஹிந்துன்னு. கிடையாது. இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடியது வந்துட்டு தமிழ ஒரு தனித்தன்மை, ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்கக்கூடியது ஒன்று. ரெண்டாவது விட என்னன்னா, ஒரு 2 கிரைட்டீரியன் வந்துட்டு முக்கியமாக சொன்னார் பெருமாள்மணி, வேலிட். அதில் ஒன்று ஓபிஎஸ் உடைய ஸ்ட்ரென்த் என்ன, எது இவருக்கு எதிரான அதிருப்தியோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிருப்தியோ அதான் அவருடைய அரசியல். அப்ப அது வந்துட்டு அந்த பலம் யாருக்கு போடி பலம் சேர்க்க போகுது. அதிமுக அது பலவீனப்படுத்திருச்சு அப்படின்றத பாத்துட்டு அது விஜய் கிட்ட போதா? விஜய் கிட்ட போறதுல விஜய்ல இருக்கக்கூடிய ஆமா, அதையும் டிசைட் பண்ற இடத்துல திமுக ஆளுங்கட்சி இல்ல போச்சுனா துணை முதலமைச்சரா ஓபிஎஸ் திமுக கொண்டு வந்துரும். இல்ல ஒரு அவருடைய வாக்குகள் போனால் மகிழ்ச்சி. ஒரு பிரேக் அவரை டம்மி படுத்தி வச்சுக்கிறீங்க திமுக. அப்புறம் எதுக்கு திமுக ஒரு பிரேக்குக்கு அப்புறம்